கைத்தட்ட மெய் மறந்துடுறேன் பேச்சில். சத்தம் மைக்கு பக்கத்தில் இருக்கேன் பாருங்க. மதுரை நகைச்சுவை மன்றத்திற்கும் ஆண்டோர் சான்றோர் என்னை கொண்டு இருக்கும் அன்பை மாறி என முடியும் எங்கள் சுகுமாரி அம்மா கடமை அவர்களுக்கும் உணவு உறவுகளை பிரிக்கிறது என்ற நல்லதொரு தலைப்பில் பேசுகிறேன் அம்மா. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. அவர் வச்ச தர்மசாலைனா இன்னைக்கு நிறைய பேரோட பசியை போக்கிட்டு இருக்கு. அது உணவு தானப்பா உங்களுக்கு. அது உணவு வந்து உறவுகளை வந்து பிணைக்கிறதுக்கான வழி தானம்மா. அன்பின் மொழி உணவுமா. தாய் தந்தை கணவன் மனைவிக்கு ஊட்டுறது, பிள்ளைங்க நட்பு இவங்களுக்கெல்லாம் வந்து ஊட்டும் போது ஒரு பசி ஆறும் இல்லையா, அது ஒரு பரிமாற்றம், ஒரு அன்பு. அது வெறும் வயிற்றுக்கான உணவு மட்டும் கிடையாது, நம்மளோட பாசத்திற்கான ஒரு உணர்வு கலந்த ஒரு விஷயம். அதோட கொடுக்கறது வந்து உறவுகளை எப்படி நீங்க பிரிக்கிறதுன்னு சொல்றீங்க. விருந்தோம்பல்ல சொல்றாங்க, விருந்தே புதுமைன்றார் தொல்காப்பியர். வீட்டுக்கு வரும் விருந்தினரை உணவு கொடுத்து உபசரிப்பதான் தமிழரோட பண்பாடு. உணவுங்கிறதா வந்து தமிழரோட பண்பாடாவே இருந்திருக்கும் போது அது எப்படி உறவுகளை பிரிக்கும்? இணைக்கத்தானமா செய்யும். சுபகாரியங்கள்ல இருந்து எல்லா விசேஷங்களுக்கும் வந்து உணவு தானமா பிரதானமா இருக்கு. நம்மளோட முன்னோர்கள்னா இப்ப எங்க பாட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பித்தளை படைய தலையில ஒரு இடுப்புல ஒரு வச்சுட்டு டக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துடும். ஏன்னா அப்ப வந்து உணவு அந்த அளவுக்கு பலமா இருந்துச்சு. சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டாங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாங்க. இப்ப சொல்றாங்க, இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் நீங்க வந்து பீஸா பர்கர் அது இதுன்னு சாப்பிடுறீங்க, நீங்க நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இது வந்து உங்களோட ஆயுள குறைக்குது, உறவுகளுக்குள்ள ஒரு இதை கூட்டுது, நீங்க கடையில வாங்கி சாப்பிடுறீங்க, வீட்டுல சமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப இருந்த உணவு வாழ்க்கை முறை வந்து இப்ப கிடையாதுமா. ஏன்னா இப்ப பணிக்கு போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அசதி இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, சமைச்சு வச்சுருந்தாங்க. 2 பேருமே வேலைக்கு போறதுனால என்ன செய்யறது அப்படின்ற ஒரு அந்த பிரச்சனை வரதான் செய்யும். அந்த மாதிரி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து குடும்பத்தோட வெளியில போய் அந்த ஒரு நாள் விடுமுறையை கொடுக்குறாங்க. நீ பணி போயிறியா, நீ ஒரு நாளைக்கு ரிலாக்ஸா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் குடும்பத்தோட சாப்பிடுறாங்க. அது உணவு வந்து அப்படி சாப்பிடுற உணவு வந்து மகிழ்ச்சியை தான் மாத்துறது. குடும்பங்களுக்கிடையே எப்படி வந்து பிளவை நீங்க உண்டாக்குதுன்னு நீங்க சொல்லலாம். இன்னொரு வீட்டுல வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு போர் அடிக்கணும். நம்மளே சமைச்சு அப்படின்றீங்க. நம்மளோட அங்கரப்பெட்டி சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி மஞ்சள் சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட உணவுல இருந்துதான் நம்மளோட ஆரோக்கியமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி முனைப்ப வந்து உங்களுக்கு கொண்டு வராம இருக்கும்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அது வந்து ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்தை குறைக்கிறது. அம்மா சொன்னாங்க, ஒரு உணவை நீங்க லவக்கு நின்று சாப்பிடுறீங்க, வேகமா அவதியா சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் 6 பேர் இல்ல 10 பேர் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுங்களேன். அது சாப்பிட எவ்வளவு நேரம் பாருங்க. ஒரு ஆபீஸ்ல நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க, சேர்ந்து சாப்பிடாதீங்க, நீங்க சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. தனித்தனியா போய் சாப்பிட்டு 10 நிமிஷத்துல ஓடியாரணும் அப்படின்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம கொண்டு வந்த உணவு ஷேர் பண்றோமா, பகிரும் போது அது ஒரு ஒற்றுமை உணர்வு வரும். அந்த ஒரு டீம் ஒர்க், அந்த நம்ம உணவை பரிமாறும் போதே பகிரும் போதே இந்த பண்ணி சாப்பிடு பரிமாறும் போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு வேலை செய்யும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும் அவங்களுக்கு. அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒரு உணவு இடைவேளை தான் அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் ஒர்க் அவங்களுக்கு கம்மி பண்ணி அழகா ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு உதவுது. அப்படி இருக்கும்போது ஒரு நட்பையோ ஒரு உறவையோ அது பிடிக்கதான் செய்யுது எல்லா இடத்துலயுமே. இன்னொரு ஆண்களுக்கு வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சாப்பிட போயிருப்பீங்க. இதுல நிறைய நகைச்சுவையான விஷயங்கள்லாம் நடக்கும். சாப்பிட்டு முடிச்சோடனே கரெக்டா சாப்பிட்டு 2 பேரும் என்ன செய்வாங்க, கை கழுவ போறேன்னு எங்கிட்டு போறாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, பில்ல பே பண்றேன்னு சொல்லி பர்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க, மச்சான் பர்ஸ வச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னுவாங்க. டேய் மச்சான் நான் பே பண்றேன்டா, அதாவது 10 பேர் சாப்பிட போயிருந்தானா வேகமா எடுத்து, இது வந்து பெண்கள் செய்வாங்க, போனை எடுத்துறது, என்னடா ஜிபே சுத்திக்கிட்டே இருக்கு வரவே இல்லையே, சரி நீ பே பண்ணி பாத்துக்கோ. இப்படி எல்லாம் இருந்து ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டாலும் கூட அந்த பகிர்ந்து உணவுக்கான பில்லை கட்டி சந்தோஷமா வெளியில வருவாங்க. அதுதான் உணவுகளை பிணைக்கிறது தான் உணவோட அத்தியாவசியம்.
சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு சோறே முக்கியம் கிடையாது அந்த இடத்துல. ஏமா தம்பி, ஒரு காலத்துல உங்க அப்பாவும் நானும் அவ்வளோ பாலிய சிநேகிதரா இருந்தோம். நீ என்னைய கவனிக்க மாட்டேங்கிற. அந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருக்கும். அவர் கவனி இருப்பாரு, இவர் அந்த திருமணத்துக்கு வந்திருப்பாரு, அவரை கவனிக்காம இருந்திருப்பாங்க. அந்த உறவை வந்து தக்க வச்சுக்கிறணும். அப்ப நான் யாரு உனக்கு காட்டணும் போது, என்னை சரியா கவனிக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்களே தவிர மத்தவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு கூட காரணம் என்னன்னா அவங்களோட உறவை வந்து நிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அக்கறை தான். இது உறவுகளை வந்து பிணைக்கதாமையா செய்யுது. ஒரு படத்துல கவுண்டமணி ஒரு செங்கலை தூக்கி வச்சுட்டு கல்லு கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு அது மாதிரி பிரச்சனை பண்ணணும்னே முடிவு பண்ணி வரவங்க என்ன மாத்தி யோசின்னு நல்ல தகவல். ஆமா, அதுதான் அவங்கள வந்து கவனிக்கணும். ஆமா, அந்த உறவுகளுக்கு தான் ஒரு கவனத்தை ஈர்க்கணும்ன்றது. நீங்க போன ஒரு நேரம் கரிசோறு அவங்க வெளியில வைக்க மாட்டாங்களா? வந்திருக்கோம் சாமிக்கு பிரசாதம் சொல்லிட்டு நம்ம உணவுதாமா படைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஆன்மீகத்தோட மனசு ஒன்றி காலையில இருந்து பட்னியா கிடப்பான். அம்மா தண்ணி கூட விரதம் இருக்காங்களா என்னன்னு தெரியல. முருகனுக்கு காலையில இருந்து பட்னியா கிடந்து சாமியை கும்பிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த முருகன்ட்ட இருக்க அந்த பால் பிரசாதத்தையும் அபிஷேக பாலையும் அந்த பொங்கலையும் தான் சாப்பிட்டு விரதத்தை பிடிப்பாங்க. அது வந்து உணவு தானங்கம்மா. நம்மள ஆன்மீகத்துல இருந்து அடுத்த அடி கொண்டு போய் வைக்கிறது உணவு தான். உணவு தான் மருந்தாகுது எல்லாத்துக்குமே. மொட்டை மாடியில அம்மா முதல்ல இப்ப எப்படின்னு தெரியல, ஆனா முதல்ல மொட்டை மாடியில உட்காந்துட்டு எல்லாரும் நிலாசோறு சாப்பிடுவாங்க. அந்த நிலாசோரை வந்து சயின்டிபிக் படி நல்லதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஆன்சைட்டியை குறைக்குது, உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஷேரிங் பிஹேவியரை வளர்க்குது, உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இயல்பா இருக்குது. உங்களோட ப்ரெஷர் குறையுதுன்னு சொல்லிட்டு நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது. அதனால சேர்த்து சாப்பிடுங்க. வாரத்துல ஒரு நாள் சேர்த்து சாப்பிடுங்க. இல்ல நைட்டு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் குடும்பத்துல சமைக்க முடியல, நைட்டு ஒரு நேரம் உணவு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உணவு வந்து உறவுகளை பிணைக்கதான் செய்யுது. ஒரு சின்ன கதையோட நான் சொல்றேன். நம்ம சின்ன வயசுல கூட்டாஞ்சோறுலாம் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோம். அவன் வீட்டுல வந்து இருக்கிறப்ப எடுத்துட்டு வருவான். அந்த சோறுல ஒரு உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, ஒரு மண்ணு இருக்காது. பகிர்ந்து அதை செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து உறவுகளையும் நட்புகளையும் மேம்படுத்த தானே செய்யுது. இன்னும் நம்ம அப்பா சொல்லணும், அத ஒரு கவிதையை நிறைய சொல்லலாம். இதோட முடித்துக் கொள்கிறேன். எனவே பிள்ளை தூங்க இணைப்போடு களைப்போடு வீடு திரும்பும் தந்தை கையில் சூடான அல்வா பட்டம். பிள்ளை உறக்கம் களையுமோ என்று கதவை மெல்ல திறப்பார். தூய முகம் பார்த்து ரசிப்பார். தூங்கும் பிள்ளை ஏப்பா எழுப்புறீங்கன்னு அம்மா கேட்க, இல்லம்மா இந்த சூடான அல்வா அவளுக்கு பிடிக்குமே அப்படின்னு மெல்ல தட்டி எழுப்புவார். பாதி தூக்கத்துல பிடிக்கிற பிள்ளை அவர் கையில அந்த உணவு பட்டதை மற்றபடி அப்படியே சிரிக்கும். அந்த நள்ளிரவு வேலையிலயும் தந்தை கைப்பட ஊட்டி விடுவார் பாருங்க. அந்த ஒருவாய் உணவுங்க, அந்த ஒருவாய் உணவு அவர் மறைந்தாலும் எத்தனை காலமானாலும் அந்த தாய் தந்தையரோட பாசத்தை மனசுல நம்மளுக்கு நிக்க வைக்குதுன்னா இது உறவோட பிணைப்பு தானே. நிச்சயமாக சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். அப்பா வந்து நைட்ல எழுப்பி பிள்ளைகளை சாப்பிடுதாங்க நைட்டு ஊட்டி விட்டுருப்பாரு. அம்மாவோட சொல்லுவாங்க, ஏன் என்ன பிள்ளை எழுப்புறீங்க, தூக்க விடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்காம வந்து அந்த உணவை தான் ஊட்டி விடுறாங்க. அது உணவு மட்டும் கிடையாது, அவரோட அன்பையை சேர்த்துதான் ஊட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாமே உறவுகளை வந்து பிணைக்கதான் செய்யுது. இதை பிரிக்கவே கிடையாது. எனவே பிணைக்கிறது என்று தீர்ப்பை சொல்ல வேண்டும்.